எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பணம் அனுப்புவதில் மிகவும் ஒரு சிக்கல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்துச்சு. அதை பற்றின விஷயம்தான் வந்து தற்பொழுது பார்க்க போகிறோம். இந்த நிலை அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி முதலே நீட்டிப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னாலும், நீங்கள் ஒரு இபி பில் கட்டணும் அப்படின்னாலும், நீங்கள் ஒரு ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எஸ்பிஐ வங்கியுடைய ஆப் வந்து ஓப்பன் ஆகிருக்காது. அது வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதலே இந்த பிரச்சனையை வந்து வாடிக்கையாளர்கள் வந்து சந்திச்சுட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனை இன்னும் வந்து சரியாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்காக வந்து பல்வேறு பேரும் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் மையத்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அவங்க கூடிய விரைவில் இதற்கான தீர்வு எட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பண பரிவர்த்தனை செய்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கனால வந்து பலரும் வந்து இந்த இன்னலை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. சில பேர் டைரெக்டாக பேங்குக்கே போயிட்டு வந்து நெஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. தற்பொழுது வந்து ஆன்லைன் வந்து முழுவதுமாக வந்து முடக்கப்பட்டிருக்கு. எஸ்பிஐனுடைய வாடிக்கையாளர் பணம் அனுப்பும் வசதி அப்படிங்கிறது தற்பொழுது வந்து சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பண பரிவர்த்தனை சார்ந்த அனைத்து வங்கி சேவைகளும் ஆன்லைன் சேவைகளும் முடங்கியுள்ளதால் வாடிக்கையாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய அரசு வங்கி அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்பிஐ தான் இருக்குது. இதில் கோடிக்கணக்கான பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. நாட்டின் மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து எஸ்பிஐ வங்கி வந்து இருக்குது. எஸ்பிஐ வங்கியின் டிஜிட்டல் சேவைகளான யூபிஐ மற்றும் இணையத்தை பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்துச்சு. இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு வந்து சிக்கலாக வந்து அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாக வங்கியின் கோடிக்கணக்கான யூபிஐ பயனாளர்கள் சிக்கலை வந்து எதிர்கொண்டிருக்கின்றனர். சமீபத்தில் வங்கி தனது இணையத்தில் தங்களின் யூபிஐ சிஸ்டம் சற்று பலவீனமாக இருப்பதாகவும் அதன் மூலம் பணம் செலுத்துவதில் மக்கள் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் கூறியிருந்தாங்க. இதை மேம்படுத்தும் விதமாக மெயின்டெனன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ வங்கியின் யூபிஐ அமைப்பு ஏன் வேலை செய்யவில்லை அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்டாக வந்து இன்னும் விளக்கியிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது வந்து ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ அதன் வங்கி சேவைகள் இணையதளத்தில் வருடாந்திர மூடல் செயல்பாட்டு காரணமாக இன்டர்நெட் பேங்கிங், யுனோ லைட், யுனோ பிசினஸ் வெப் மற்றும் மொபைல் ஆப், யுனோ மற்றும் யூபிஐ ஆகியவற்றின் சேவைகள் ஏப்ரல் 1, 2024 அன்று கிடைக்காது என்று தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கான டயத்தையும் வந்து கூறியிருந்தாங்க. அதே மாதிரி தற்காலிகமான நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாடிக்கையாளர் மையத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் வந்து முற்றிலுமாக வந்து முடங்கிடுச்சு இந்த எஸ்பிஐனுடைய அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட் அண்ட் யூபிஐ ஆப். இந்த சேவைகள் தற்பொழுது வந்து சரி செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாடிக்கையாளர் மையத்தை தொடர்பு கொள்ளும்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணலாம். இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.